ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 302 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போனதோட எதில் முடிஞ்சு அப்படின்னா, அவங்க ஃபுட் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்ருக்காங்க. அப்படி அதோட முடிஞ்சு அதான் இப்போ அதோடைய கண்டினியூ. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி தேவையில்லாத உணவகம், இந்த மாதிரி தேவையில்லாமல் கெட்டுப்போன உணவகத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம நல்லபடியாக உணவை நம்மளே சமைச்சு கஸ்டமருக்கு டைரெக்டாக டெலிவரி பண்ணலாம். இது என்றைக்குமே நம்மளுக்கு நல்லது. நம்மளுக்கும் கஸ்டமருக்கும் டைரெக்டாக ஒரு டீலிங் இருக்கும். நம்மளுடைய நல்ல கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு பேச அமைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி வந்து பார்கவிக்கும் தர்ஷனிக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி மதுரையில் எங்கெங்கே ஃபுட் ட்ராக் இருக்குது அதெல்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு வாங்க. அவங்க என்னென்ன ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை நம்மளுக்கு வச்சு ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்கவிக்கு அது பிடிச்சிக்கிடுச்சு. உடனே கீழேருந்து ஒரு குரல் வருது, ஞானம்மா கதிர் உள்ளே வந்துட்டாங்க. ஞானமாமா கதிர் மாமா உள்ளே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கரிகாலன் சொல்கிறான். சொன்னோடனே அம்மாச்சி கேட்குறாங்க, ஏப்பா எங்கேப்பா போனீங்க, ரொம்ப நாள் ஆளவே காணோம், பெரிய வேறு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு நான் ஆளவே காணோம், அவனை பற்றி எதுவும் தகவல் தரல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவா அப்படியே கதிர் சொல்கிறாப்புல, அம்மா நீ கவலையப்படாதம்மா, அண்ணன் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துடுவார், சரியா, இன்னும் வந்ததுக்கப்புறம் எல்லா பேருக்கும் இருக்குது, எல்லாம் இங்கே வீட்டில் துமுறுத்தரம் பண்ணிட்டு இருந்தாலுங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புதிர் வச்சு பேசுகிறாப்புல. அப்படியே அவங்களுக்கு கேட்டுருச்சு, என்ன நாளைக்கு பெரியவர் வந்துட்டாராமே, எதுவும் பிரச்சனை கொண்டு வருவாரோ, ஏது பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டவுட்லேயே இருக்காங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஜனனி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இப்போ டைம் இருக்குது, அந்த வீடியோ பற்றி வச்சு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதக்கா, நான் இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் நம்ம பண்ண தான் போகிறோம். அதை யார் தடுத்தாலும் என்ன தடுத்தாலும் தடுக்காட்டினாலும் நம்ம அந்த வேலையை பண்ணியே தீரணும். நம்மளுக்கான உரிமையை நம்ம தான் எடுக்கணும், அடுத்தவங்களுக்கு அடிமையாக என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜனனி சொல்லிகிட்ருக்கா. அப்படியே உடனே அந்த நாள் நைட்டு முடிஞ்சு மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. ஒரு ஆட்டோ வந்து இறங்குது வீட்டில். அதில் எல்லா பேரும் எதிர்பார்த்தபடி குணசேகரனே வீட்டுக்குள்ளே வந்துட்டாப்புல. வந்தோடனே கரிகாலை வெளியில் உட்காந்துட்டு, ஐயோ பெரிய மாமா வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னோடனே எப்படியே ஞான வெளியில் வந்து, வாங்கண்ணே என்னென்ன சொல்லாமக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் எதுவுமே பேசாமல் இருக்காப்புல. வாங்கண்ணே எதனால் உள்ளே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ட்ரைனிங் எல்லாம் உட்காந்துட்டு எல்லா பேரும் பேசுகிறாங்க. ஏப்பா பெரியவனே எதுவுமே சொல்லாமல் நிவாடுக்கு போயிட்டா, வீடே கலகலப்பா இல்லைப்பா, என்னப்பா ஆச்சு இந்த மாதிரி சொன்னோன்னே அமைதியாக இருக்காப்புல. உடனே கதிர் சொல்கிறாப்புல, இந்த வீட்டில் நீங்கள் இல்லாதனால பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுண்ணே, ஆட்டம் போட்டு எல்லாம் இதாகிடுச்சுண்ணே, அவங்களுக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், இப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, கவலையப்படாதீங்க, எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே குணசேகரன் சொல்கிறாப்புல, பொறுப்பா கதிர், எதுக்காக இருந்தாலும் ஏன் இப்படி அவசரப்படுற, நம்மளை என்னென்ன பாடுபடுத்தினாலுங்க அந்த பாடுக்கெல்லாம் அவங்க அனுபவத்தை தெரிஞ்சுக்கிற வேணா, நம்மளை என்ன பாடுபடுத்தினா என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கணுன்றது அவங்களுக்கு தெரியணும். அது தெரியாமல் வீட்டை விட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, அதனால் கொஞ்சம் நாளைக்கு பொறு, அது என்னென்னு பார்த்து சீக்கிரம் நானே ஒரு இது திட்டம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மேலேருந்து சக்தியும் ஜனனியும் யோசிக்கிறாங்க. ஏதோ இருந்தாலும் பெரிய திட்டத்தோடு தான் வந்திருக்காரு, அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடய நம்ம பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்து குணசேகர் அவங்களுடைய ஃபுட் பிஸ்னஸ் பண்ண விடுவாரா, பெர்மிஷன் கொடுப்பாரா மாட்டாரா, இல்லை என்ன தடங்கல் பண்ண போகிறாரு அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.